Today we are going to learn continuous tense. The continuous tense la மொத்தம் 3 tenses இருக்கு. Present continuous tense, past continuous tense and future continuous tense. நம்ம இப்ப first பார்க்க போறது present continuous tense. இதுல வந்து கொஞ்சம் ரூல் இருக்கு. I வந்துச்சுனா am plus verb plus ing, he she it வந்துச்சுனா is plus verb plus ing. we you they வந்துச்சுனா are plus verb plus ing. இத எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லோட கொஞ்சம் பாக்கும்போது நமக்கு நல்லா புரியும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் கொஞ்சம் பார்க்கலாம். I am reading a book. இங்க I வந்ததனால நான் am போட்டுட்டேன். நான் புக் படிச்சிட்டு இருக்கேன். புக் படித்து கொண்டு இருக்கிறேன் அப்படினு சொல்லுவோம். நம்ம கொண்டு அப்படிங்கற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். கேஷுவல் டாக்ல நம்ம இட்டுன்னு சொல்லுவோம். I am reading a book. நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படினு. She is learning English. அவ இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கா. கத்துக்கிட்டு அப்படினு சொல்லுவோம். He is writing homework. அவன் homework எழுதிட்டு இருக்கான். They are speaking with their teacher. அவங்க டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இட்டுன்னு வர இடத்துல எல்லாம் நம்ம வந்து இந்த கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து present continuous tense. Next one past continuous tense. Past continuous tenseனா பாஸ்ட்ல நடந்து கொண்டு இருந்தது அப்படிங்கிறோம். இந்த கொண்டு அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த continuous tense தான் சஜஸ்ட் பண்ணணும். கேஷுவல் டாக்ல நம்ம இட்டும்போம் செஞ்சுட்டு நடந்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல அதே மாதிரி ரூல் கொஞ்சம் இருக்கு. he she it I he she it வந்துச்சுன்னா was plus verb plus ing. likewise we you they வந்துச்சுன்னா were plus verb plus ing. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நம்ம இத பார்க்க போறோம். இந்த past continuous tenseக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I was eating dosa last night. நேத்து நைட் நான் வந்து தோசை சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தேன் இல்ல சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படினு சொல்லுவோம். She was writing the exam. அவ எக்ஸாம் எழுதிட்டு இருந்தா. It was drinking milk. அது பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. We were going to the temple yesterday. நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். நேத்தி நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் அப்படினு சொல்லுவோம். They were playing football last evening. அவங்க ஃபுட்பால் நேத்து ஈவினிங் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படினு வரும். Next one future continuous tense. அதே மாதிரி தான் ஃபியூச்சர்ல இத பண்ணிட்டே இருப்பேன் அப்படினு சொல்லும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க இருக்கிற எல்லா ப்ரொனவுனுக்குமே என்ன வரும்? he she it I we you they இந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ரொனவுனுக்குமே நம்ம will be plus verb plus ing இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட கொஞ்சம் பார்க்கலாம். he will be going to the mall tomorrow. அப்படினா அவன் நாளைக்கு மாலுக்கு போய் கொண்டு இருப்பான். கொண்டுன்ற வார்த்தை வருது. இங்க போயிட்டு இருப்பான் அப்படின்ற இடத்துல தான் நம்ம இந்த will be plus verb plus ing ஆட் பண்ணிப்போம். Next one she will be participating in the competition. அவ ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு இருப்பாள் அப்படினு வரும். அதே மாதிரி they will be writing the exam next week. அவங்க next week எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. எழுதி கொண்டு இருப்பாங்க அப்படினு அர்த்தம். Thank you.